குட் ஈவினிங் டு ஆல். லாஸ்ட் 10 கிளாஸை எந்த வீடியோவும் போஸ்ட் பண்ணல. இப்போது 11th 12th கொஷின் நம்பர் 45Bயில் ரெஸ்பான்ஸ் டு அன் அட்வர்டைஸ்மெண்ட் ஆர் கரிக்குலம் வீட்டா, அதாவது ஒரு ஜாபுக்கு அப்ளை பண்ணணுன்னா எப்படி லெட்டர் எழுதணுன்றதை பற்றி இப்போ பார்க்க போகிறோம். இப்போ பாருங்கள், எக்ஸாம்பிள் வந்து வாண்டட் சொல்லி போஸ்ட் கிராஜுவேட் இங்கிலீஷ் டீச்சர் டு ஹேண்டில் ஹையர் செகண்டரி classes in a reputed metric higher secondary school situated in Chennai. Salary negotiable. Candidates should have at least 5 years experience in handling higher secondary classes. Apply with your biodata to the correspondent ABC Metric Higher Secondary School, North Usman Road, Chennai 28. இப்படின்னு ஒரு ஆட் கொடுத்துருப்பாங்க. இந்த ஆடு பார்த்து நம்ம அந்த கல்வி தகுதியாக இருக்கிறோம் அப்படின்னா, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனாக இருந்தோம் அப்படின்னா இந்த வேலைக்கு எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்குறோம். இது 5 மார்க் கொஷின், ரொம்ப ஈஸியாக இதை நம்ம அட்டன் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா, இந்த கொஷினில் ஃப்ரம் அப்படின்னு வந்தாவே XXXYYYன்னு மட்டும் எழுதுனா போதுமானது. 2ன்ற அட்ரஸ் பார்த்திங்கன்னா அந்த ஆட்லேயே கொடுத்துருப்பாங்க. அந்த ஆடில் இருக்கிற அட்ரஸ் தூக்கி எழுதணும். ஃபார் எக்ஸாம்பிள் கவனிங்க, த கரஸ்பாண்டன்ட் ஏபிசி மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல், நார்த் உஸ்மான் ரோட், சென்னை 28. அடுத்தது என்ன செய்யணும், ரெஸ்பெக்டட் சார். இப்போ ரெஸ்பெக்டட் சார் அதாவது சப்ஜெக்டை ஷார்ட்டாக நம்ம இப்படி எழுதணும். சப்ஜெக்டில் என்ன எழுதலாம், அப்ளிகேஷன் ஃபார் த போஸ்ட் கிராஜுவேட் இங்கிலீஷ் டீச்சர் ரிகார்டிங். இப்போது அந்த ஆடில் என்ன கேட்டுக்கிறாங்க, போஸ்ட் கிராஜுவேட் இங்கிலீஷ் டீச்சர். இப்போ அண்டர்லைன் பண்ணிக்கிற லைனை பாருங்கள். இந்த ஆடில் எந்த போஸ்ட் கேட்குறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நமக்கு மாற்றிக்கணும். இப்போ இங்கே இந்த ஆடில் என்ன கேட்டுக்கிறாங்க, போஸ்ட் கிராஜுவேட் இங்கிலீஷ் டீச்சர் கேட்டதுனால போஸ்ட் கிராஜுவேட் இங்கிலீஷ் டீச்சர் ரெக்கார்டிங் போட்டாச்சு. ரெஃபரன்ஸ், இப்போ பார்த்தோன்னா ரெஃபரன்ஸ் வந்து பார்த்தோன்னா சில நேரங்களில் அந்த ஆட்லேயே கொடுப்பாங்க. இந்து நியூஸ் பேப்பரில் பார்த்த மாதிரி ஏதோ ஒரு நியூஸ் பேப்பர் கேட்ட மாதிரி கொடுப்பாங்க. சப்போஸ் கேட்கலன்னா நம்ம எழுதிக்கலாம், யுவர் அட்வர்டைஸ்மெண்ட் இன் த ஹிந்து டேட்டட் 6 November 2024. இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிளில் 1 வீக் முன்னாடி பார்த்த மாதிரி நீங்கள் எழுதிக்கலாம் டேட்டை. நான் வந்து நவம்பர் 2024 போட்டுக்கிறேன். நீங்கள் எக்ஸாம் முன்னாடி ஒரு 1 வீக் 10 days முன்னாடி பார்த்த மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பாடி ஆஃப் த லெட்டரில் ஐ ரீட் யுவர் அட்வர்டைஸ்மெண்ட் இன் த ஹிந்து டேட்டட் 6 November 2024. இப்போ நான் அண்டர்லைன் பண்ணிக்கிற டேட் நோட் பண்ணிக்கோங்க. நீங்கள் எக்ஸாமுக்கு முன்னாடி 1 வீக் இருக்கிற மாதிரி டேட் போட்டுக்கோங்க. I wish to apply for the post of postgraduate English teacher. I have given below my biodata. If I am appointed, I assure you that I will discharge my duties to your entire satisfaction. இப்போ இந்த லெட்டரில் என்ன எழுதியிருக்கிறோம் அப்படின்னா, இந்த விளம்பரத்தை நான் ஹிந்து நியூஸ் பேப்பரில் 6 November 2024 பார்த்தேன்ற மாதிரி சொல்கிறோம். ஐ விஷ் டு அப்ளை ஃபார் த போஸ்ட், அதாவது இந்த வேலைக்கு வந்து அப்ளை பண்ண நான் ஆர்வமாக இருக்கிறேன். எந்த வேலைக்கு, போஸ்ட் கிராஜுவேட் இங்கிலீஷ் டீச்சர் வேலைக்கு. அதாவது என்னுடைய ஐ ஹாவ் கிவன் பிலோ மை பயோடேட்டா, இந்த லெட்டருக்கு கீழே வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன், என்னுடைய பயோடேட்டா கொடுத்துருக்குறேன். ஒரு வேளை நீங்கள் என்னை அப்பாயின்மெண்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் விரும்புகிற மாதிரி நான் வேலை செய்வேன். தட் மீன்ஸ் என்ன சொன்னால், ஐ வில் டிஸ்சார்ஜ் மை டியூட்டிஸ் டு யுவர் என்டையர் சாட்டிஸ்ஃபிகேஷன். அதாவது நான் அந்த வேலையிலேருந்து வெளியே போகிற வரை நீங்கள் திருப்தி அடைகிற மாதிரி நான் வேலை செய்வேன் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, நெக்ஸ்ட்டு கவனிங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பயோடேட்டா. இப்போ பார்த்தீங்கன்னா நேம் ஆஃப் த அப்ளிகண்ட், இங்கே எப்போவுமே XXX, ரெசிடென்டல் அட்ரஸ் YYY, ஃபாதர்ஸ் நேம், அவங்களுடைய யார் எழுதுனா அவங்க அப்பா பேர் போட்டுக்கலாம். டேட் ஆஃப் பர்த், ஏஜ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா டேட் ஆஃப் பர்த்து அவங்கவுங்க டேட் ஆஃப் பர்த் போடுங்க, 14 July 1984. ஏஜ் பார்த்தீங்கன்னா 40 year old. இப்போ உங்களுக்கு என்ன இருக்கோ அதை நீங்கள் போட்டுக்கலாம். 6 மேலாக இருந்தால் மேலு, ஃபீமேலாக இருந்தால் ஃபீமேலு. எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன், பாஸ்ட் MA இங்கிலீஷ் வித் BEd அண்ட் MAd இன் ஃபஸ்ட் கிளாஸ் இன் மெட்ராஸ் யூனிவர்சிட்டி. இந்த ஆடில் கொஞ்சம் கவனமாக எழுதணும். என்னென்னா ஒவ்வொரு போஸ்டிங்க்கு ஒவ்வொரு குவாலிஃபிகேஷன் இருக்கும். இப்போ இங்கே டீச்சர் கேட்டதுனால டீச்சருக்கு தகுந்த மாதிரி கொடுத்துருக்கோம். இன்ஜினியர் கேட்டால் இன்ஜினியர் தகுந்த மாதிரி, நர்ஸு கேட்டால் நர்ஸுக்கு தகுந்த மாதிரி,
இந்த மாதிரி ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி குவாலிஃபிகேஷன் நம்ம இங்கே எழுதணும். எக்ஸ்பீரியன்ஸ் காமனாக வந்து பார்த்திங்கன்னா சில நேரங்களில் ஆடில் வந்து 5 years எக்ஸ்பீரியன்ஸ் 2 years எக்ஸ்பீரியன்ஸ் கேட்பாங்க. கேட்டாலும் கேட்கலனாலும் நம்ம என்ன செய்யலாம், எக்ஸ்பீரியன்ஸ் எழுதிக்கலாம். ஒர்க் ஹேஸ் பிஜி இங்கிலீஷ் டீச்சர் இன் ரோஸ்மேரி மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல் சென்னை ஃபார் 5 years. அதாவது நான் ரோஸ்மேரி ஸ்கூலில் பிஜி டீச்சராக 5 ஆண்டுகளாக பணியாற்றி கொண்டு இருந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சப்போஸ் என்னால் அந்த அளவுக்கு எழுத முடியல அப்படின்னு நினச்சிங்கன்னா 5 years எக்ஸ்பீரியன்ஸ் ஷார்ட் அவுட்டாக போட்டுக்கலாம். லாங்குவேஜ் நோன் ஸ்பீக் அண்ட் ரைட், அதாவது தெரிந்த மொழிகள் பேசுகிறதுக்கும் எழுதுறதுக்குன்னு பார்த்தா தமிழ், இங்கிலீஷ், ஹிந்தி, உங்களுக்கு தெரிந்த மொழிகள் எது இருந்தாலும் சேர்த்திக்கலாம். ஸ்பெஷல் டேலண்ட் ஃப்ளூயன்சி இன் இங்கிலீஷ் எ குட் ஒரேட்டர், அதாவது நான் ஆங்கிலம் சரளமாக பேசுகிறேன், நான் சிறந்த பேச்சாளராக இருக்கிறேன், என்னுடைய ஸ்பெஷல் டேலண்ட்டு. சேலரி எக்ஸ்பெக்டட், எவ்வளோ சேலரி எதிர்பார்க்குறோன்னா ₹50,000 பர் மந்த், ஒரு மாதத்துக்கு 50,000 சேலரி எதிர்பார்க்குறேன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு தேங்க்யூ. பிளேஸ் YYY, டேட்டு எக்ஸாம் எழுதுகிற டேட்டு என்னமோ அன்றைக்கி போட்டுக்கலாம். இப்போ டிக்ளரேஷன், இப்போது மேலே சொன்ன தகவல் எல்லாம் உண்மையானதுன்னு ஒரு உறுதிமொழி கொடுக்குறோம். XXX, இப்போ ஐன்ற இடத்துல நம்ம பேர் போடணும், அதனால் XXXன்னு போடுறோம். ஹியர் பை டிக்ளேர் தட் த இன்ஃபர்மேஷன் விச் ஐ ஹாவ் ஃபர்னிஷ்ட் ஆர் ட்ரூ டு த பெஸ்ட் ஆஃப் மை நாலேஜ், அதாவது இங்கே சொன்ன அனைத்து தகவல்களும் உண்மையானது என நான் உறுதியளிக்கிறேன், என் அறிவுக்கு எட்டினவர் உண்மையானதுன்னு உறுதியளிக்கிறேன்னு சொல்கிறாங்க. அடுத்தது யுவர்ஸ் ஃபெய்த்ஃபுல்லின்ற இடத்துல என்ன செய்யணும், உங்களுடைய யுவர்ஸ் ஃபெய்த்ஃபுல்லின்ற இடத்துல உங்களுடைய பேர் வர இடத்துல XXX போடணும். அடுத்தது அட்ரஸ் அந்த கவர், இப்போ அங்கே 2 அட்ரஸ் போட்டோம் இல்லையா, அந்த 2 அட்ரஸையும் இங்கே எடுத்து எழுதிக்கணும். த கரஸ்பாண்டன்ட் ஏபிசி மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல் சென்னை 28 அப்படின்னு எழுதிக்கணும். இப்போ இதில் ஒரு விஷயம் நான் கவனமாக என்ன நோட் பண்ணணும், நீங்கள் இந்த ஜாப் அப்ளிகேஷன் எல்லா லெட்டரும் காமனானது. இதில் ஒரு சில இடத்துல மட்டும் சேஞ்ச் பண்ணணும். என்ன சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா, எங்கெங்கெல்லாம் அண்டர்லைன் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னா அந்த அண்டர்லைன் பண்ண இடத்துல அந்த ஜாபுக்கு தகுந்த மாதிரி நம்ம என்ன செய்யணும், மாற்றிக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இருக்காங்க ஃப்ரண்ட் பேஜில் இப்போ வைக்கிறேன்னா, ஃப்ரண்ட் பேஜில் என்ன இருக்குது, போஸ்ட் கிராஜுவேட் இங்கிலீஷ் டீச்சர். இப்போது இந்த இடத்துல போஸ்ட் கிராஜுவேட் இங்கிலீஷ் டீச்சர் கேட்டால் இங்கிலீஷ் டீச்சர் மாற்றிக்கணும். அதே மாதிரி டேட்டு என்ன டேட்டோ அந்த டேட் போட்டுக்கணும். புரியுதுங்களா? மீதி எல்லா லெட்டருக்கும் இது காமனானது. அதே மாதிரி பேக் சைடில் இந்த 10 பாயிண்ட் கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா, அந்த 10 பாயிண்ட்டு எல்லோரும் காமனானது. அண்டர்லைன் பண்ண பாயிண்டில் என்ன நீங்கள் செய்யணும், உங்கள் எக்ஸாம்பிள் கேட்குற அந்த ஜாபுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் டீட்டெயில்ஸை மாற்றிக்கணும். ஓகேவா? இது ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஷின். இந்த கொஷின் எல்லோரும் ப்ரிப்பேர் பண்ணி எக்ஸாமில் நல்லபடியாக எழுதுங்க. அதே மாதிரி இப்போ உங்களுக்கு நான் ஒரு சில கொஷின்ஸ் எல்லாமே நான் வந்து அடுத்த வீடியோவில் நான் போடுறேன். புரியுதுங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்களுடைய நண்பர்கள் அனைவருக்கும் நீங்கள் என்ன செய்யணுங்க, ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். அது கூட பெல் ஐக்கானை கிளிக் பண்ண சொல்லுங்கள். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இது இன்னும் ஒரு சில எக்ஸாமில் கேட்ட கொஷின்ஸ் உங்களுக்கு இப்போ அப்ளை பண்ணுற, நீங்கள் அதை பார்த்து அதுக்கு ஆன்சர் எழுதி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இப்போ இங்கே பாருங்கள், இந்த ஜாப் அப்ளிகேஷனை எழுதி ஆன்சர் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அடுத்த கொஸ்டின், இங்கே ஒரு ஜாப் அப்ளிகேஷன் இருக்குது பாருங்கள், கொஸ்டின் நம்பர் 45Bயில் இதையும் எழுதி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இங்கே ஒரு ஜாப் அப்ளிகேஷன் இருக்குது பாருங்கள் 45Bயில். ஓகேவா? இந்த 3 ஜாப் அப்ளிகேஷன் எழுதி ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, தேங்க்யூ. அனைவருக்கும் ஷேர் செய்ய சொல்லுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள், அதோட பெல் ஐக்கானை கிளிக் பண்ண சொல்லுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ டு ஆல்.